உணர்வுகளை மட்டும் பகிர்ந்து கொள்ள போறதா சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஓ சார். சொல்லுங்கம்மா. இல்ல சார், நான் கல்யாணம் முடிச்சு 3 மாசத்துல 3 மாசத்துல கல்யாணம் முடிஞ்சு 3 மாசத்துக்குள்ள வெளியே போனாரு. வெளியே போன அப்புறம் எந்த விதமான தொடர்பு எதுவுமே எனக்கு இல்ல. ஒரு போன் எடுத்து பேசுற கதைக்கிற எதுவுமே இல்ல. அவங்களோட அம்மாவோட தவிர பேசுவாரு, கதை பண்ணலாம் செய்வாரு. இப்ப நான் டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது சார். மிச்சம் குடும்பப்பட்டேன். கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம், இப்ப 3 வருஷம் ஆகிட்டுது. 3 வருஷம் ஆகிட்டு 3 மாசத்துல ஒரு அம்மளை வீட்டை கொண்டாந்து போட்டோம். எந்த காரணமும் இல்லாம அடிச்சு செய்யாத அநியாயம் எல்லாம் குடும்பம் எல்லாம் செஞ்சு என்ன எங்க அம்மளை வீட்டை கொண்டாந்து இப்ப அம்மளை வீட்டை நீர் எந்த தொடர்புமே இல்ல. ஒரு போன்ல கதைக்கிறதா எதுவுமே இல்ல. சரி, ஏன் அவர் இப்படி நடந்து கொள்றாரு சகோதரி? என்னன்னு சரியா சார், அவருக்கு என்னன்னு சரியா உம்மோட சொல்லு கேட்டு இந்த அநியாயத்துல குழந்தை போட்டு என்ன. சரி, அவர் வந்து அதிகமா அவருக்கு குடிப்பழக்கம் இருக்கா? இல்ல சார், குடிப்பழக்கம் இல்ல. இப்ப வெளிநாட்டுல இருக்கிறாரு. ஒரு வருஷம் 7 மாசத்துல திரும்ப வந்தாரு. வந்து மரப்போ நரிக்க வரவா ஒன்றுமே இல்ல. அப்ப அவர் எடுத்திருக்கு சார், நான் டைவர்ஸ் பண்ண போறேன் சொல்ல சார். எல்லாருமே கேக்குற என்ன ஒரு காரணம் இல்லாம டைவர்ஸ் பண்ண பாக்குறேன் என்னன்னு அவருக்கு வேற தொடர்பு கொண்டிருக்கிறான். இப்ப அவரோட அம்மா சொல்ற 3 கல்யாணம் பண்ணி 3 அண்டே பிரச்சனை சேர்த்து கல்யாணம் பண்ணி 3 அண்டே பிரச்சனை. இப்போ கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு. எந்த தொடர்பும் இல்ல, தள்ளி அனுப்புறது எதுவுமே இல்ல. இப்ப என்ன செய்யறது தெரியாம சார். இப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு மன கஷ்டத்துல சார் நாளாகி நிக்கிறேன். இப்ப எனக்கு என்ன நடக்குது ஒவ்வொரு மன நிலைமையே சொல்றேன் சார். சரி சகோதரி, இப்ப வந்து என்ன காரணம் அப்படிங்கறது தெரியல. இருந்தாலும் வந்து உங்களோட கணவர் வந்து இன்னும் ஒருத்தரோடு தொடர்புல இருக்காரு, இன்னும் ஒரு பெண்ணை நேசிக்கிறாரு இல்லையா? ஓ சார், அது இன்னொரு பெண்ணை நேசிக்கிறான். சரி, நீங்க வந்து இப்ப சார் நான் நேசிச்சால் பரவாயில்ல, என்னையும் வாழ வேணும், அந்த பிள்ளையும் வாழ வேணும் சொல்லிட்டு அவரு சொல்ற எடுத்தருக்கு சொல்றது நான் டைவர்ஸ் பேப்பர் அவர் உங்களோட பேச்சு கேட்டுதான் சார். இந்த மிச்சமாவும் இந்த கொடுமை நடக்குது, வாழ்க்கையில கொடுமை நடக்குது. மாமியார் மிச்சமா கொடுமை நடக்குது. இவரு உங்களோட பேச்சு உமா என்ன சொல்றாரோ அது சார் கேக்குறேன். சரி, ஆனாலும் கூட வந்து சகோதரி நீங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அடிச்சிருக்காரு இந்த நிமிஷம் வரை நான் கஷ்டத்தை அனுபவிச்சு நான் இருக்கேன். சரி, இப்ப நீங்க வந்து அவரோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுறீங்களா இல்லன்னா வந்து விவாகரத்து எடுக்கணும்? சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் சார். அந்த குடும்பத்துக்கு நான் அதுக்கு நான் போகல. சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன். மிச்சம் பள்ளியால் என்ன எவ்வளவு ட்ரை பண்ணா சார். எனக்காக எவ்வளவு மிச்சம் ட்ரை பண்ண அவர் எடுத்திருப்போம் சார். அவர் சேர்ந்து வாழல, நீங்க எனக்கு தேவையில்ல அவர் சொல்லல, இவர் அம்மா சொல்றேன் சேர்ந்து வாழல அப்படி நான் சொல்றேன். இப்ப வந்தாரு ஒரு வருஷம் 7 மாசம் வெளிநாட்டு வந்தாரு. வந்து எங்களோட வீட்டுக்கு வரவும் இதுவரை ஒரு போன் எடுத்து பேசுற கதைக்கிறா ஈக்கிறா இல்லையா எந்த தொடர்பும் இல்ல சார். எந்த வீட்டுல கொடுமை அனுபவிச்சு நான் இருக்கேன். பிள்ளைகள் இருக்காங்களா சகோதரி உங்களுக்கு? இல்ல சார், கல்யாணம் முடிச்சு 3 மாசத்திலே போனாரு. கல்யாணம் முடிஞ்சு 3 அண்டே வச்சு எனக்கு பிரச்சனை சார். இப்ப 3 வருஷம் ஆயிடுச்சு. பிள்ளை எல்லாம் இல்ல. அன்னையில இருந்தே உங்களுக்கு பிரச்சனை தான் சகோதரி இல்ல? சரி சகோதரி, நீங்க வந்து இந்த நேரத்துல வந்து அவரோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்க. இப்ப வந்து நீங்க அவங்களுடைய அம்மாவோட தான் பேசி இருக்கிறீங்க இல்லையா? அம்மாவோட பேசினது நாங்க மிச்சம் பேரு எங்களோட எல்லா மிச்சம் பேரு பேசினா ஒத்துக்கவே மாட்டேன். ஆகவே நீங்க இப்படி அம்மாவோட தான் பேசி இருக்கீங்க அப்படிங்கறதால அவர் வந்து இலங்கைக்கு வந்த பிறகு வந்து நீங்க அவரோட பேச முடியுமா? அவரோட கொஞ்சம் பேசுறதுக்கான முயற்சி எடுத்து பாருங்க. கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் அவரோட. அவரு வேணும் மூஞ்சியம் பார்க்க மாட்டேன். காரணம் தெரியாது. என்ன மூஞ்சியம் பார்க்க மாட்டேன். எந்த தப்பும் செய்யல. அவரோட மூஞ்சியம் பார்க்க மாட்டாரு. ரொம்ப என்ன சொல்றோம் அது மாதிரிதான் அவர் நடக்கிறாரு. சரி, இப்ப வந்து அவர் அம்மா மேலதான் அதிகமா பாசமா இருக்காரு. ஆனா நீங்க வந்து இப்படி அடிக்கடி சொல்லலாம், இப்படி அம்மா சொல்றதான் கேக்குறீங்க அல்லது அம்மா சொல் பேச்சு கேட்டே நிக்கிறீங்க, அதனால என் பேச்சு கேக்குறீங்கன்றது கூட சில நேரங்கள் அவருக்கு அதிகமான கோபத்தை ஏற்படுத்தி விடலாம். ஏன்னா அவர் அம்மால அதிகமான அன்பு பாசத்தோடு இருக்கிறதுனால. ஆகவே நீங்க கொஞ்சம் சில இடங்கள்ல வந்து விட்டு கொடுத்து போகணும் சகோதரி. இந்த மாதிரியான நேரங்கள்ல நான் எவ்வளவு விட்டு கொடுத்தேன் சார். என்ன சார், நான் எந்த பொம்பளையும் செல்லாத வார்த்தை சொன்னேன் சார். நான் சொன்னேன். சரி, எடுத்து. ஆனா வந்து இது வந்து காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா? நிச்சயிக்கப்பட்ட திருமணமா? இப்ப உங்களோட அம்மா அப்பா மூலமா நீங்க வந்து இவங்க அம்மா அப்பாவோட பேசி பாத்தீங்களா சகோதரி? ஓ சார், அவங்களோட அம்மாவோட பேசினா அம்மாவே சொல்றேன். அவங்களோட மாமான்னு இல்ல, அவங்களோட அம்மா அவங்க ஆக மோசம். சரி, ஒரே ஒரு விஷயம் சகோதரி, இந்த இடத்துல வந்து நீங்க கொஞ்சம் புரிந்துணர்வோடும் கொஞ்சம் விட்டு கொடுப்போடும் சில இடங்கள்ல வந்து அனுசரிச்சு போகும்போது நிச்சயமா இந்த பிரச்சனையில இருந்து ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது எப்பவுமே உங்களுடைய கணவர்
உங்களுடைய அம்மா அவருடைய அம்மா பேச்சு தான் கேக்குறாங்க, அதை விட அம்மா சொல்றபடிதான் நடக்கிறாங்க, அம்மா எடுக்கிறதுதான் முடிவு அப்படின்னு நிக்கிறாரு. அப்படின்னு நிக்கும் போது நீங்களும் அவங்க மீது அதிகமான கோபத்தோடு இருக்கிறதால அல்லது இப்படி நடந்துகிறதே அம்மாவாலதான், அவருடைய அம்மாவாலதான் அப்படின்னு நீங்க சொல்றதாலும் அவங்க இன்னும் ஆத்திரப்படலாம், கோபப்படலாம். இதனால நீங்க முதல்ல அனுசரிச்சு போக வேண்டியது அல்லது கொஞ்சம் கூடுதலாக நீங்க இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமா அன்பு செலுத்த வேண்டியது உங்களுடைய கணவனுடைய அம்மாவுக்கு. இப்படி நீங்க அவங்களுடைய அம்மாவோட ரொம்ப நெருக்கமாகவும் அன்போடும் அவங்க சொல்ற விஷயங்கள் சில நேரங்கள்ல உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக கூட இருக்கலாம். ஆனால் 2-3 தடவைகள் நீங்க அதை செய்துட்டு அது பிழை என்பதை நீங்க பக்குவத்தோடு சரியான புரிந்துணர்வோடு அவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது கண்டிப்பா அவங்களும் புரிஞ்சு கொள்ள ஆரம்பிப்பாங்க. முதல்ல நீங்க உங்களுடைய கணவருடைய அம்மாவோட ரொம்ப நெருக்கமா அன்பா பழகும் போது உங்களுடைய கணவரும் உங்களை இலகுவா புரிஞ்சு கொள்ள ஆரம்பிப்பார். ஆகவே இந்த பிரச்சனை ரொம்ப இலகுவா தீர்த்திடலாம். அது உங்க கையில தான் இருக்கு. அதற்கான தீர்வும் 0112304343 வெற்றியின் தொலைபேசி இலக்கம் நண்பர்களுக்காக காத்திருக்கிறது. உள்ளத்தில் உள்ளதை நண்பரிடம் சொல்லுங்கள். உள்ளத்தில் உள்ளதை நண்பரிடம் சொல்லுங்கள்.